கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு புதிய பாடநூல்கள், சீருடைகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வை சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 2025-26 கல்வியாண்டிற்கான புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் 13 வகையான கல்வி உபகரண பொருட்களை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கும் நிகழ்வினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களை வரவேற்க வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பென்சில், கலர் பென்சில்கள், அதே போல ஸ்கூல் பேக், யூனிஃபார்ம் உள்ளிட்ட 13 வகையான பள்ளி உபகரண பொருட்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் ஏற்கனவே பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று முதல் நாள் பள்ளிகளுக்கு மாணவர்கள் வழங்கும் போதே அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வினை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து பள்ளிகளில் இந்த பொருட்களானது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.